ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐபிஎல் 2024 சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் விளாண்ட மேட்ச்சை பார்க்க போகிறோம். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா சேப்பாக் கிரவுண்டில் ஆல்ரெடி எல்எஸ்ஜி கிட்ட வந்து தோற்றுருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றிங்க. அது மிகப்பெரிய டீம்னு சொல்லக்கூடிய சன்ரைசர்ஸ், அதாவது இந்த ஐபிஎல்லில் பார்த்திங்கன்னா 280க்கு மேலே வந்து ஸ்கோர்ஸ் அடித்து ஹையஸ்ட் ஸ்கோர்ஸ் அடித்த டீம் வந்து சன்ரைசர்ஸு. அவங்களோட பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயித்தோம். சென்னை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பிடிச்சாங்க. டாஸ் வின் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஏர் ஆஃப் த டாஸ் வின் பண்ணாங்க. பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. சென்னை சேப்பாக் ஸ்டேடியமில் தான் வந்து இந்த மேட்ச் வந்து நடந்தது. இதில் பார்த்திங்க அப்படின்னா சென்னை ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஆடினாங்க. ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா அஜங்கியா ரஹானே அண்டு ருத்ராஜ் கெய்க்வாட் 2 பேர் வந்து விளாண்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா ஒரு மேசிவான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தாருங்க. கேப்டன் இன்னிங்ஸ் வந்து விளாண்டார். அஜங்கியா ரஹானே எப்பவும் போல் வந்து அவர் இந்த ஐபிஎல்லில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடியல. அவர் பார்த்திங்கன்னா 12 பாலுக்கு 9 ரன் அடிச்சுட்டு வந்து அவுட் ஆயிடுவார். பட் ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா ஒரு எண்டில் சூப்பராக விளாடுவார். அவர் கூட பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல் பார்ட்னர்ஷிப் கொடுப்பார். அவங்க 2 பேரும் பார்த்திங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் பவுலர்ஸை 4 அப்புறமும் சிதறடிச்சாங்க. சூப்பராக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போனாங்க 2 பேருமே. டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா 32 பாலில் 52 ரன் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார். 7 பவுண்டரிகள் மற்றும் ஒரு சிக்ஸரில் வந்து விளாசியிருந்தார். இதுக்கு முன்னாடி மேட்ச்சில் எல்லாம் பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல் வந்து கரெக்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காமல் இருந்தார். பட் இந்த மேட்ச்சில் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு பேட்டிங் வந்து பண்ணார். 52 ரன் வந்து டீமுக்காக வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ஆப்போனண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் அதோட மேசிவான ஒரு இன்னிங்ஸ் வந்து விளாண்டு கொடுத்தாரு. 54 பாலில் 98 ரன் வந்து அடித்தார். 10 பவுண்டரிகள் மற்றும் 3 சிக்ஸர்லேருந்து விளாசியிருந்தார். பவுண்டரிகள் அடிப்பது பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சிக்ஸர்களோட பவுண்டரிகள் தான் வந்து அதிகமாக அடிச்சுக்கிட்டு இருந்தார். ருத்ராஜ் கெய்க்வாட் பார்த்திங்கன்னா 100 ரன் அடிச்சிருவார்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் 98 ரனில் டி நடராஜன் பாலை நிதிஷ்குமார் ரெட்டிகிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 6 அடிக்கிறதுக்கு தான் அடித்த ஷாட்டு மிஸ் ஹிட் ஆகி பார்த்திங்கன்னா நிதிஷ்குமார் ரெட்டி கையிலேயே வந்து பால் விழுந்துடும். இவரோட விக்கெட் எடுத்த பெருமை பார்த்திங்கன்னா டி நடராஜனுக்கு வந்து கிடச்சிது. 181 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து விளையாண்டு கொடுத்துட்டு போனார். மிச்சல் பார்த்திங்க அப்படின்னா 52 ரன். இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆரிச்சாமி சிவம் டுபே உள்ள வந்தார். சிவம் டுபே பார்த்திங்கன்னா 20 பாலில் 39 ரன் வந்து அடித்து கொடுத்தாரு. ஒரு பவுண்டரி மற்றும் 4 சிக்ஸர்கள் வந்து விளாசினார். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனி வந்து அவருக்கு வந்து 2 பால் ஸ்ட்ரைக் கிடச்சிது. 5 ரன் அடித்தார். ஒரு பவுண்டரி வந்து அடிச்சிருந்தார். மொத்தமாக பார்த்திங்கன்னா 20 ஓவர் முடிவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து 3 விக்கெட் இழப்பில் 212 ரன் சேப்பாக் ஸ்டேடியமில் வந்து அடித்தாங்க. சேப்பாக் ஸ்டேடியமில் 200+ சேஸ் பண்ண ஹிஸ்ட்ரியே கிடையாது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு. எப்படியும் வந்து இந்த மேட்ச்சை சென்னை தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. சன்ரைசர்ஸ் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்துட்டு 3 விக்கெட் தான் வந்து எடுக்க முடிஞ்சது. டி நடராஜன் ஒரு விக்கெட்டும், உதன்கட் ஒரு விக்கெட்டு, புவனேஸ்வர் குமார் ஒரு விக்கெட், இவங்க 3 பேர் தான் விக்கெட் எடுக்க முடிஞ்சு. பேட் கமின்ஸ் எல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார். அவரால் வந்து விக்கெட் எடுக்க முடியல. நிதிஷ் ரெட்டி போட்டார். அவரால் விக்கெட் எடுக்க முடியல. சபாஸ் அகமதால் விக்கெட் எடுக்க முடியல. அப்புறம் 213 ரன் அடித்தா வின்னுங்கிற டார்கெட்டோட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டிங் இறங்கினாங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா எல்லா மேட்ச்சிலும் அடித்து துவம்சம் பண்ணுவாங்க. பட் இந்த மேட்ச்சில் அவங்களால பார்த்திங்கன்னா ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணவே முடியல. ஈஸியாக பார்த்திங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து எடுத்துருவார். ஓப்பனிங்கில் பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட் 7 பாலில் 13 ரன் அடிச்சுட்டு துஷார் தேஷ்பாண்டே ஓவரில் பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா துஷார் தேஷ்பாண்டே பாலில் பார்த்திங்கன்னா டேரல் மிச்சல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆவார். அவர் 9 பாலில் 15 ரன் வந்து அடிச்சிருந்தார். டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து மொத்தமாக வந்து 5 கேட்ச் வந்து பிடிச்சிருந்தார். எங்கே பார்த்தாலும் டேரல் மிச்சலுங்க அந்த மாதிரி இருந்தது. யார் எங்கே தூக்கி அடித்தாலும் அந்த இடத்துல டேரல் மிச்சல் ஃபீல்டிங்னு எல்லாத்தோட கேட்சையும் வந்து பிடிச்சி அவங்கள வந்து வெளியேற்றிக்கிட்டு இருந்தார். டேரல் மிச்சல் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ளே பண்ணியிருந்தார் இந்த மேட்ச்சில். பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங் 2 பேர் அவுட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்மோல் பிரீத் சிங் வந்து உள்ளே வந்தார். அவர் டக் அவுட் ஆகிட்டு போயிட்டார். அவரு துஷார் தேஷ்பாண்டே ஓவரில் பார்த்திங்கன்னா மொயின் அலி கிட்ட கேட்ச் கொடுத்து டக் அவுட் ஆகிட்டு போயிடுவார். இம்பேக்ட் பிளேயராக உள்ளே வருவார். ஒரு எட்ஜு மூலியமாக பார்த்திங்கன்னா அவரும் அவுட் ஆகிட்டு போயிடுவார் கேட்ச் கொடுத்து. அதுக்கப்புறம் ஏடன் மார்க்கம், நிதிஷ்குமார் ரெட்டி வந்து விளாடுவாங்க. அவங்க ஓரளவுக்கு சின்னதாக ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. பட் அதையும் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக வந்து கொண்டு போகிறதுக்கே விடல. மதீஷா பத்திரானா பார்த்திங்க அப்படின்னா ஏடன் மார்க்ரமோட விக்கெட்டை போல்டுங்கிற முறையில் வந்து எடுத்துட்டார். 26 பாலில் 32 ரன் வந்து அடிச்சிருந்தார் மார்க்ரம். 4 பவுண்டரிகள் வந்து விளாசியிருந்தார். 123 ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து விளாண்டார். நிதிஷ்குமார் ரெட்டியோட விக்கெட்டை பார்த்திங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து எடுத்தார். எம்எஸ் தோனிக்கு கேட்ச் கொடுத்து நிதிஷ்குமார் ரெட்டி வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவார். 15 பாலுக்கு 15 ரன் எடுத்துட்டு அவுட் ஆயிடுவார். அதுக்கப்புறம் ஹென்ரிச் கிளாஸ்னு அப்துல் சமாத் இவங்க 2 பேர் வருவாங்க. அவங்களும் பவர் ஹிட்டர்ஸ் தான். பட் அவங்களாலையும் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்கோர் பண்ண முடியல. மதீஷா பத்திரானா ஓவரில் பார்த்திங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாஸ்னு டேரல் மிச்சல்கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிடுவார். 21 பாலுக்கு 20 ரன் வந்து மட்டுமே அவரால் வந்து அடிக்க முடிஞ்சது. பெரிய ஹிட் வந்து அவரால் அடிக்க முடியல. இருந்தாலும் ஒரு 6 வந்து விளாசி இருந்தார். அப்துல் சமாத் பார்த்திங்கன்னா 18 பாலுக்கு 19 ரன் அடிச்சுட்டு சர்துல் தாக்குல் பாலில் காட்டன் போல்ட் ஆகிட்டு போயிடுவார்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட் கமின்சன், புவனேஸ்வர் குமார், சபாஸ் அகமது, ஜெயத உடன்கட் இவங்களாம் பார்த்தீங்கன்னா சொப்பரன்களில் வந்து அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. 18.5 ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா 134 ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆயிடுவாங்க சன்ரைசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோசமான தோல்வி வந்து இந்த மேட்ச்சில் வந்து அடைஞ்சிருக்காங்க. சிஎஸ்கே 78 ரன் வித்தியாசத்தில் வந்து இந்த மேட்ச் வந்து வின் பண்ணாங்க. சிஎஸ்கே பவுலிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா துஷார் தேஷ்பாண்டே சூப்பராக போட்டிருந்தார். 3 ஓவர் போட்டு 27 ரன் கொடுத்து 4 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். முஸ்தபிசுர் ரஹ்மான் 2 விக்கெட்டும், மதிஷா பத்திரானா 2 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. அப்புறம் ஜடேஜா, சர்துல் தாக்கூர் இவங்க 2 பேர் தலா 1 விக்கெட் வந்து எடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் வின் பண்ணது மூலிமா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாட் கொடுக்கப்பட்டது. 54 பாலில் 98 ரன் வந்து அடிச்சிருந்தார். அதனால் அவருக்கு பார்த்திங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வந்து கொடுக்கப்பட்டது. சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்ட் வின் கேமில் பார்த்திங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் 2 மேட்ச் எல்எஸ்ஜிட்ட தோற்றாங்க. வரப்போகிற மேட்செல்லாம் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும், ஓரளவுக்கு சேஃபர் சைடாக இருக்கணும் அப்படின்னா வரப்போகிற மேட்ச் ஓரளவுக்கு 4-5 மேட்ச் ஜெயிச்சு வச்சாங்க அப்படின்னா சேஃபர் சைடில் இருந்துக்கலாம். அதனால் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் வந்து ஒரு மேசிவ் விக்ட்ரியாக வந்து ஜெயித்தாங்க. சூப்பரான ஒரு ப்ளே வந்து பண்ணாங்க. அவங்க பார்த்திங்கன்னா டேபிளில் வந்து 3வது இடத்துக்கு வந்து போனாங்க. வரப்போகிற மேட்ச்லாம் பார்த்திங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் நல்லா விளாண்டாங்கன்னா பிளே ஆஃப்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சா போதும். மொத்தம் 5 மேட்ச் வந்து இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சது மூலிமா 5வது இடத்துக்கு வந்து போயிட்டாங்க. 9 மேட்ச் விளையாடி 5 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, 4 மேட்ச் வந்து தோற்றுருக்காங்க. அவங்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா 5 மேட்ச் இருக்குது. அவங்க ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்களும் சேஃபர் சைடில் வரலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்து விளையாட போகிறாங்க, கம்பேக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை பொறுத்த வரைக்கும் சென்னை வின் பண்ணால் போதுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஈஸியாக வந்து வின் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.